ஹலோ மக்களே! நம்ம நேத்து சொன்ன மாரி கிட்டத்தட்ட நிஃப்டி வந்து கரெக்ட்டா 23,200 அந்த ரேஞ்சுக்கு கிட்ட வந்துட்டு, அதோட லைட்டா பிரேக் பண்ணிட்டு திரும்பி மேல போக ஆரம்பிச்சுச்சு. ஸோ, இன்னைக்கு அந்த ரேலி கன்டின்யூ ஆகுமா? ஆகாதான்றத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ, அதுக்கு முன்னாடி இந்த மாரி டெய்லி ஷேர் மார்க்கெட் ப்ரீ ரிப்போர்ட் வேணும்னா, நீங்க பேஜ ஃபாலோ பண்ணி வச்சுக்கங்க. ஸோ தட் இட் வில் பி யூஸ்ஃபுல். ஸோ, இன்னைக்கு டேட்டாவ பார்க்க போலாம். ஆக்சுவலா நீங்க இன்னும் தெளிவா பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், கரெக்ட்டா வந்து இந்த கேப் அப்ப வந்து ஃபில் பண்ணிருச்சு. ஸோ, இத ஃபில் பண்ணதுனால இனிமேட்லேருந்து ரேலி தான் ஆகணும். பட் குளோபல் கியூஸ் வந்து அந்த அளவுக்கு எதுவுமே பாசிட்டிவா இல்ல. அதனால செல்லிங் பிரஷர் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் நெனைக்கிறேன். ஏன் ஏன் பார்த்தீங்கன்னா, ஈரானும் இஸ் எ ஈரான், யுஎஸ் இவுங்க பிரச்சனை திரும்பி ஆரம்பிச்சிருச்சு. ஸோ, அதனால அது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட்டா நான் பார்க்குறேன். அதுவும் இல்லாம ஆனா பார்த்தீங்கன்னா, பெட்ரோல் பிரைஸ் திரும்பி குறைஞ்சிருக்குது. அதாவது என்ன நடக்குது? எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல ஓப்பன் ஆவுது? எந்த பெர்ஸ்பெக்டிவ்ல க்ளோஸ் ஆகுதுன்னே தெரியல. நேத்து இந்த அளவுக்கு ராலி ஆனதுக்கு முக்கிய காரணம் வந்து, இந்த கேப் அப்ப வந்து ஃபில் பண்ணிடுச்சு. ஸோ, அதனால டெக்னிக்கலா மேல போகுதுன்னு ஒரு ரீசன் இருந்தாலும், ஒரு பக்கம் மார்க்கெட் என்ன சொல்றாங்கன்னா, நேத்து ஒரு நியூஸ்ல வந்து ஒரு ரிப்போர்ட் வந்திருக்குது. அந்த ரிப்போர்ட் பிரகாரம் பார்த்தீங்கன்னா, எஸ்டிடிடிய ரிமூவ் பண்ண போறாங்கன்ற மாரி சொல்லியிருந்தாங்க. அதனால தான் மார்க்கெட் மூவ் ஆச்சுன்ற மாரி சொல்றாங்க. ஸோ, ஹியர் அண்ட் தேர் மாத்தி மாத்தி ஒரு மிக்ஸ்டு நியூஸா தான் வருது. ஆனா என்ன பொறுத்தவரைக்கும் இன்னைக்கு வந்து மார்க்கெட் அன்டில் அன்லெஸ் திரும்பி 23,200 பிரேக் அவுட் ஆகாம இருந்துச்சுன்னா, மார்க்கெட் வில் ராலி தாங்க. திரும்பி 24,000 தொடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா நேத்து ஒரு நல்ல புல்லிஷ்ஷான இது இருந்துச்சு. திரும்பி ஆனா நேத்து வந்தது 100% ஃபேக் நியூஸ் தான். அது மார்க்கெட் வந்து நேத்தே டைஜெஸ்ட் பண்ணியிருந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல. ஆனா இன்னைக்கும் எடுத்துட்டு போனாங்கன்னா, மார்க்கெட் வந்து இன்னைக்கு திரும்பி 23,200 கிராஷ் ஆகி கீழ போறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நீங்க இந்த பக்கம் பார்த்தாலும் குளோபல் மார்க்கெட்ல 35 நெகட்டிவாவும் 3 தான் பாசிட்டிவா இருக்குது. அதுல வந்து இந்தியா விக்ஸ் 6% நேத்து ஏறி இருக்கு. ஸோ, இயர் ஆன் இயர் வந்து எல்லாமே நெகட்டிவா தாங்க இருக்குது. நாஸ்டாக் வந்து நேத்து நேத்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், உங்களுக்கு இங்க தெரியுங்க. இங்க ஒரே நிமிஷம். ஆம். கிட்டத்தட்ட என்விடியா வந்து 3% கிராஷ். ஆனா, என்விடியாவோட அதே ஏஹெச்எஃப் மேனுஃபேக்சரிங் தான் வந்து ஏஎம்டி. இவங்க வந்து 4% ப்ராஃபிட்டு. ஸோ, ஒரு மிக்ஸ்டு சைனா தான் இருக்குது. ஸோ, இன்னைக்கு மார்க்கெட் வந்து ஹியர் அண்ட் தேர் ஒரே இடத்துல தான் சுத்துன்றது என்னோட ப்ரெடிக்ஷன். ஸோ, டேட்டா பிரகாரம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், எஃப்ஐஸ் வந்து கிட்டத்தட்ட நேத்துமே செல் பண்ணியிருக்கிறாங்க. 5000 கோடிக்கு வித்திருக்கிறாங்க. அதுக்கப்புறமா டிஐஸ் வந்து 5000 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. ஸோ, ஸ்லைட்டா தான் நெகட்டிவா பாசிட்டிவா இருக்குது. 100 குரோர்ஸ் பாசிட்டிவா இருக்கு. ஸோ, அத தவிர்த்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கங்களேன், நியூஸ் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து திரும்பி யுஎஸ், ஈரான் டென்ஷன் வந்து ஷார்ட் அப் ஆயிடுச்சு. 2வது வந்து மார்க்கெட் நேத்து வந்து நான் சொன்ன மாரி அந்த பெரிய டிப் ஒண்ணு உருவாச்சு. அதுக்கான காரணம் மார்க்கெட் கேப் அப்ப வந்து ஃபில் பண்றதுக்கான இதுதான். எஃப்ஐஎஸ் வந்து ஸ்டில் கன்டினியூவா செல் பண்ணின்னு இருக்கிறாங்க. இவங்கலாம் வந்து கொஞ்சம் லைக் அதாவது அந்த சைட்வேஸ் மூவ்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிட்டாங்களான்ற மாரி ஒரு சந்தேகம் இருக்கிறது. ஏசியன் மார்க்கெட் எல்லாமே டவுனா இருக்குது. இதுக்கு காரணம் வந்து என்விடியாவோட அந்த 4% இதுதான். உங்க எல்லாருக்குமே தெரியும் ஓரளவுக்கு சவுத் கொரியா, இந்த டைவான் இதுன்னு எல்லாமே ஏறுனதுக்கு முக்கியமான காரணம் ஏஐ ராலி தான். ஆனா ஏஐயோட டாப் ஜெயண்ட் அந்த என்விடியாவே கொஞ்சம் செல்லிங் ப்ரெஷர் பார்க்குதுன்னா, அதோட ஃபாலோவிங் ஸ்டாக்ஸும் பார்க்கும் தான். அதனால தான் நேத்து எ எ ஓரளவுக்கு ஏசியன் மார்க்கெட் எல்லாமே நெகட்டிவா இருக்கு. ஸ்டாக் டூ ஃபோக்கஸ் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க, பிஹெச்எல், என்பிசிசி, ஹீரோ மோட்டார் கார்ப். அது தவிர்த்து இதெல்லாம் ஏன் ரொம்ப ரொம்ப முக்கியம்னா, உங்களுக்கு 4, 5 நியூஸ் வந்திருக்குது. லென்ஸ்கார்ட்டு, அதுக்கப்புறமா ஜிஎம்ஆர் ஏர்போர்ட்ஸ், டைட்டன், ஐஎக்ஸ், டாடா மோட்டார்ஸ், எம் என்மிடி என்எம்டிசிலாம் வந்து கொஞ்சம் உங்களுக்கு டெ டெ டெவலப்மெண்ட் இருக்குது ரெக்கமெண்டேஷன்ல. ஸோ, நீங்க அதெல்லாம் கன்சிடர் பண்றதா இருந்தா கன்சிடர் பண்ணலாம் வித் யுவர் ஓன் ரிசர்ச். இன்னைக்கு இன்னைக்கு வந்து கிஃப்ட் நிஃப்டியுமே வந்து நெகட்டிவ் ஓப்பனிங் தான் இண்டிகேட் பண்ணுது. ஸோ, ஓவராலா வந்து இன்னைக்கு மார்க்கெட் வந்து டவுன்ல ஓப்பன் ஆகி அப்ல க்ளோஸ் ஆகுமான்றத தான் வெயிட் பண்ணி பார்க்கணும். இல்லைன்னா
திரும்பி அதே டவுன்லேயே க்ளோஸ் ஆச்சுன்னா நமக்கு ஃபாலோவிங் மார்க்கெட் எல்லாமே பேரிஷ் ட்ரெண்டாக மாறிடும். ஸோ இன்றைக்கி தான் டெசிஷன் இருக்குது எய்தர் அப் ட்ரெண்டா டவுன் ட்ரெண்டான்றதுக்கு. ஐடி செக்டார் நேற்று கிட்டத்தட்ட 5% ஃபாலோ ஆனது வந்து ஒரு மிகப்பெரிய வருத்தம் தான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும். அதுவும் டிசிஎஸ்லாம் 8% விழுந்துச்சுங்க. 8%. டிசிஎஸ் ஒரு ஸ்டாக் 8% விழுந்துடுச்சு. அதை எனக்கு எப்படி அதை ஹேண்டில் பண்ணுறதுன்னே தெரியல. ஸோ எய்தர் இந்த இடத்துல திரும்பி வந்து சப்போர்ட் எடுத்து ரீபவுன்ஸ் ஆகுதா இல்லை, ஆனால் ஒரே நாளில் இந்த அளவுக்கு ஃபால் ஆச்சுன்னா அது சப்போர்ட் ரீபவுன்ஸ் இல்லைங்க, திரும்பி செல்லிங் ப்ரெஷர் வருமோ. ஏன்னா இந்த ஒரு பிக் ரெட் கேண்டில் வந்து ஒரு திரும்பி செல்லிங்கை வந்து ட்ரிகர் பண்ணி விட்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுன்னு தான் நான் நினைக்கிறேன். ஸோ லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. ஆனால் என்னைக்கு நிஃப்டி 80 வந்து ஓரளவுக்கு பூம் ஆக ஆரம்பிக்குதோ அன்றைக்கி தான் வந்து மார்க்கெட் வந்து ஒரு ஸ்டெபிளைஸ் ஆகும் அப்படின்னு நான் சொல்கிறேன். இங்கே வேறுங்க, எனக்கு இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குதுங்க. இதை கூகுள் எல்லா டெக் ஜெயிண்ட்டுமே ரெட்டு, ஆனால் மெட்டா பாசிட்டிவ். மெட்டாக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தனே தெரில, மெட்டா பாசிட்டிவ். அதே மாதிரி ஃபினான்சியல் செக்டாரில் இருக்கிறது எல்லாமே நெகட்டிவ், என்னன்னு ஒன்றும் பிடிபடலை. ஸோ இன்றைக்கி மார்க்கெட் வந்து கண்ணாபின்னான்னு எல்லா பக்கமும் போகுதுன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி வர என்ன கணக்குன்னே தெரிலங்க. ஸோ நம்மளது பார்த்தீங்கன்னா ஐடி செக்டார் பாருங்கள், டிசிஎஸ் 8%, இன்ஃபோசிஸ் 3%, ஹெச்சிஎல் 6%, விப்ரோ 2%, டெக் மகேந்திரா வந்து 6%, இது 4%. ஆனால் நம்ம இதில் வந்து பேங்கிங் வந்து ஓரளவு பாசிட்டிவாக இருக்குது. ரிலையன்ஸும் நெகட்டிவ், எனர்ஜி ஓரளவுக்கு, ஓஎன்ஜிசி பவர் கிரிட் என்ன நியூஸ்ன்னு தெரில, அது ஏன் ஏறிச்சுன்னு தெரில. ஆனால் ஓஎன்ஜிசி வந்து க்ரூட் ஆயில் ப்ரைஸ் ஏறிச்சுன்னா ஓஎன்ஜிசியும் ஏற ஆரம்பிச்சிடும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எனக்கு வந்து எல்என்டியில் தான் நான் இன்வெஸ்ட் பண்ணலான்னு இருக்கிறேன். எல்என்டி கொஞ்சம் பாசிட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன், பார்ப்போம். இந்த ரிவர்சல் எடுத்துச்சுன்னா கொஞ்சம் ரேலி கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதாங்க, மார்க்கெட் இன்றைக்கி வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஸோ தேங்க்யூ ஃபார் வாட்சிங், ஹாவ் அ நைஸ் டே.